ஒட்டுமொத்த பாட்டுக்கே ரைட்ஸ் கேட்கிறாருல, இளையராஜா மியூசிக் தான் போட்டாரு. அந்த கேஸ்ல இவரே போய் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு எனக்கும் கூட வந்து இந்த பாடல் வந்து உருவானதுல எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அங்க கேட்க வேண்டியவரு சினிமாவில் வந்து ஒரு தலைப்பு அதுக்கு வந்து நீங்க என்கிட்ட அனுமதி கேட்கணும், இப்படியே கேட்டுட்டு போனா விளங்குமான்னு கேட்கிறேன். சினிமா சமீபத்தில் நடந்த முடிஞ்ச ஒரு நேர்காணல்ல வந்து கங்கை அமரன் சொல்றாரு, வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு பிளே பாய், அவர் வந்து நல்ல ஒரு கவிஞர் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் வந்து சினிமேஷன்ல வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னா அதை கண்ணால பார்த்தவரா இருக்கணும் இவரு ஒண்ணு, அல்லது வந்து இவர் ஒரு பெண்ணா இருக்கு. இளையராஜாவுக்கு ஒரு அந்த புறம் இருக்கு, என்ன என் மேல வழக்கு போட்டுங்கன்னு கூட சொன்னாரு. இந்த கங்கை அமரன் பெண்ணா அவன் கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில இருந்தாரு. வந்து பண்ணுது சார், இத ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து இத ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதான் இருக்க வைரமுத்து மேல என்ன பகையா சார்? நான் கேட்கறது கேட்டா பணம் கொடுத்தா வந்து சேனல்கள் வேலை செய்யும், இது என்ன பெரிய இது நீங்க கேக்குறீங்க? சின்மைக்கு பின்னாடி வந்து ஒரு சங்கீத் டீம் வேலை செய்யுது. தன் மீது ஒரு பாலியல் குற்றம் செய்ய முயற்சி செய்த ஒரு நபருக்கு அவங்களுடைய திருமணத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து வர வச்சு அவங்க காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் பண்ணது சின்மையை தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல வந்து இப்ப புரியுதுங்களா, சின்மையோட தனிநபர் ஆட்டிடியூடு தான் வந்து அவங்களுக்கான சிக்கலுக்கான காரணம்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க, ஒரு நடிகை எடுத்து விட்டுருவோம், எல்லா பேரையும் எடுத்து 2 செகண்ட் ஆகாது. இதெல்லாம் ஒரு குழப்பா உங்களுக்கு நான் கேட்கறேன். நேர்மையா சேனல் நடத்திட்டு இருப்பாங்க, ஒழுங்கு தனித்தனியா பேசுங்க விஷயத்தை. வைரமுத்து Taste the Daily. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குங்க சார். என்னன்னு பார்த்தா, என்னோட மியூசிக்கை ஏன் அவங்க கேட்காம எடுத்து அவங்க படத்தில் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர் யாரு, நம்மளோட திரு வைரமுத்து அவர்கள், அவர் வந்து தன்னோட எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, நீங்க வந்து உங்களோட படங்களுக்குலாம் வந்து நீங்க டைட்டில் வைக்கிறீங்க, அது எல்லாமே வந்து என்னோட பல்லவியோட முதல் வரியை தான் நீங்க எடுத்து டைட்டிலா வைக்கிறீங்க, அது வந்து நீங்க எங்கிட்ட கேட்கணும் நான் சொல்லல, ஆனா கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்படி சொல்ல நேரடியாக சொல்றாரு, அனுமதி வாங்கணும்னு சொல்றாரு. நீங்கள் என் பல்லவிலேருந்து நீங்கள் வந்து தலைப்பெடுத்து நீங்கள் வந்து படத்துக்கு பேராக வைக்கிறீங்கன்னா முதல் கட்டமாக நீங்கள் வந்து எங்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கமா போட்டுகிட்டே போகிறார், அனுமதி கேட்கணும், கடைசியாக நன்றி வந்து சொல்லணுன்ற அளவுக்கு சொல்கிறார். குறைஞ்சபட்சம் நீங்கள் நன்றி கூட சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு டக்குன்னு எனக்கு தோன்றது என்னென்னா, இப்படி அவர் கேட்கும்போது ஒட்டுமொத்த பாட்டுக்கே ரைட்ஸ் கேட்குறாருல, காப்பிரைட் கேட்குறாருல. இளையராஜா மியூசிக் தான் போட்டார், மெட்டு தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பல்லவி இவர் பாடல் எழுதினவராக இருக்கிறா வச்சுங்களேன். அந்த கேஸில் இவரே போய் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு எனக்கும் கூட வந்து இந்த காப்பிரைட்டில் எனக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் கூட வந்து இந்த பாடல் வந்து உருவானதில் எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே கேட்க வேண்டியவர் சினிமாவில் வந்து ஒரு தலைப்பு அந்த வந்து அந்த பாடல் வரியிலேருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து நீங்க என்கிட்ட அனுமதி கேட்கணும், இப்படியே கேட்டுட்டு போனா விளங்குமான்னு கேட்குறேன் சினிமா. அதுதான் சார். இன்னொன்று சார், இப்போ இவங்க டைட்டில் வந்து இவர் எழுதின பாட்டுலேருந்து தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு இவரே வந்து அதுதான் சார் அதுதான் நான் சொல்றேன், ஒரு லைன் கூட சொல்ல முடியாது. முதல் ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிறகடிக்க ஆசை இல்லை சின்ன சின்ன ஆசைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து அந்த சின்ன சின்னன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே அது வந்து அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது இந்த வரி? தமிழ் மொழியிலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? வார்த்தை ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகள் இருந்தாலும் சார் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இப்போ பல பாடல் நம்ம சொல்லலாம் அவருடைய பாடல்களில். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என் பாடல் வந்து எடுத்தது தான் இந்த தலைப்பு. எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் இன்னொரு ஆரோக்கியமான விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அது கடந்த காலத்தில் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கக்கூடாதுன்றதுக்கு கலைஞர் வந்து மானியம்லாம் கொடுத்தாரு. கலைஞர் ஆட்சியில் வந்து தமிழில் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து தமிழில் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்தாரு. வரி கூட இல்லை, மானியமே கொடுத்தாரு. அப்படி நடந்தது. அதில் நீங்கள் சொல்கிறீங்க என்ன, நீங்கள் வந்து தமிழ் வந்து தலைப்பு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அது நல்லது தான். என்ன குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க சொல்லுங்கள், நான் நல்ல தமிழ் பேர் தரேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அது நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம். இதுதான் தமிழ் சினிமா இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் அனுமதி காசு பணம் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இது எங்கே போய் முடியும்? தமிழ் சினிமா ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் துண்டமாக இருக்குது. இதுதான் உண்மை. சங்கங்கள்லாம் ரெண்டாக இருக்குது. தினம் ஒரு பிரச்சனைன்னு தான் போயிட்டு இருக்குது ஒரு சங்கத்திலையும். இப்போ சின்னத்திரை நடிகர்கள் கூட ஏதோ பிரச்சனைங்க, டான்ஸர்களும் பிரச்சனை, பெப்சியில் பிரச்சனை, இன்னும் எல்லா சங்கத்திலும் பிரச்சனை இருக்குது. இசையமைப்பாளர் சங்கத்திலும் பிரச்சனை. இப்படி தமிழ் சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே
வெட்டுண்டு கிடக்குதுன்னு போது இப்போ இதுக்கு இடையில இவர் ஒரு பக்கம் சந்திர சிந்து பாடுறன்னுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. இவர் என்னன்னு கேட்டால் நீங்கள் தலைப்பு வந்து பயன்படுத்தி ஏற்கனவே இங்கே ஆங்கிலத்தில் பேர் வச்சுட்டு இருக்காங்க, அது வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்கள் தமிழில் பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. தமிழ் அப்படி ஒரு இந்த சீரியலுக்கெல்லாம் வந்து ஒரு பேரை வந்து பயன்படுத்திக்கிறோன்னா நம்ம சந்தோஷப்பட்டு போனோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. என்னென்னா நீங்கள் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்கிறது கரெக்டு. வேணும்னா நான் தலைப்பு தரேன்னு சொல்கிறது கூட ஓகே. ஆனால் என் பல்லவியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு கேட்டால் உங்கள் பல்லவி எங்கேருந்து கிடச்சிது? அவரே இலக்கியத்திலேருந்து இல்லை இன்னொரு நூல்லேருந்து. அப்போ யார் காப்பி உங்ககிட்ட வந்து ரைட்ஸ் கேட்க முடியும்? அதுக்கான உரிமை நீங்கள் யார்கிட்ட எடுத்தீங்க? நீங்கள் கரெக்டாக இப்போ சங்கத்தில் எடுக்கிறாருன்னா அந்த ஆசிரியர் இதுதான் புரியுதுங்களா? இதுதான் வந்து வயசாக அறிவு வளரணும். யாரோ ஒருத்தர் ஏற்கனவே வந்து இளையராஜா வந்து இந்த காப்பிரைட் பிரச்சனையை கடுமையாக விமர்சிக்கப்படுது. அந்த காப்பிரைட் பிரச்சனை நீங்கள் வந்து உள்ள நுழையணும். நியாயமா நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து காப்பிரைட் கேட்கும்போது எனக்கும் பங்களிப்பு இருக்குது, நானும் இந்த பாடலை எழுதணும்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டிங்கன்னா உங்கள் சண்டை நியாயம். தமிழ் சினிமாவில் ஹெட்லைனில் ஒரு பேரை வைக்கிறான்னு சொன்னால் அங்கே போய் நீ நோண்டுறீங்க போயிட்டு. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 7 தேசிய விருது வாங்கின ஒரு கவிஞர் இத்தனை நாளா அவர் அமைதியா இருந்துட்டு திடீர்னு இது மாதிரி காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து முழுக்க இந்த கங்கை அமரன், இந்த இளையராஜா இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த என்ன சொல்றதுன்னா வந்து இந்த ஆளுமை பஞ்சாயத்து. நான் பெரிய ஆளு, ஆமாமா நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நீ என்ன பெரியவனா, நான் சின்ன, இப்படி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த முட்டல் மோதல் தான் இப்படி வெடிச்சு வெளியே வர்றது. வந்து இளையராஜா வந்து கேட்டாரு, அப்ப நானும் வந்து விடக்கூடாது, எனக்கும் வந்து இது நான் சொல்றேன் சார், இளையராஜா கிட்ட வந்து ஆரம்பிச்சுதான் சார். இளையராஜா காப்பிரைட் கேட்டாரு, அதுக்கப்புறம் வந்து கேட்டா இதே ரூட்டை வந்து எல்லா இசையமைப்பாளரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு பாடலே பயன்படுத்திட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட அனுமதி கேட்டு இப்போ குட் பேட் அக்லி வந்து நடந்த விஷயம் தெரியும் இல்லையா, அது சம்மந்தமாக வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செட்டில்மெண்ட் ஆச்சா, என்ன கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே சைலண்டாக போச்சு. இதுக்கு முன்னாடி விக்ரம்லேயும் வந்து இதே மாதிரி தான் வந்து 70,000 ஒரே ஒரு பாடலுக்காக ஏதோ கொடுத்து தான் சொல்கிறாங்க. இளையராஜா பாட்டு தான் எடுத்து 70,000 எவ்வளோ சம்திங் ஏதோ அமௌண்ட் கொடுத்தது, அது சைலண்ட் ஆச்சு. இதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து பழைய பாடலை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுன்றதே முதல் தப்பு தான். நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் சிந்திக்கணும். புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் உங்களுடைய கிரியேஷன் இருக்கணும். நீங்கள் இன்னொரு பழசை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது சம்மந்தமாக இதெல்லாம் சர்ச்சைகள் வரும்ன்றதை யோசிக்கணும். ஏதோ பண்ணிட்டாங்க, நடந்துருச்சு, ஏதோ அது அமைக்கப்படாது போயிடுச்சு. பழைய பாட்டு யூஸ் பண்ணுறாங்களா சார்? இப்போ அந்த பாட்டை வந்து யார் எழுதியிருப்பாங்க? கவிஞர். அதை பாடுறது வந்து ஒரு பாடகராக இருப்பார். ஆனா இவங்களுக்குலாம் சேலரி கொடுத்தது யாரு? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட போய் பர்மிஷன் வாங்கலாம், இவங்கள்ட்ட வாங்கணும்ன்றாங்க சார். அது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சட்டம் சார்ந்த விஷயம். நீங்க கேட்கறது கரெக்ட். இது முழுக்க சட்டம் சார்ந்த விஷயம். அது வந்து காப்பிரைட் வந்து ஆக்ட்லாம் இருக்கு. அது ரொம்ப நம்ம ஆழமா அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அப்படி போனா நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அது சம்பந்தமா பேசுற மாதிரியும் ஆயிடும். இப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து காப்பிரைட் பிரச்சனை இருக்கும்போது இப்போ வைரமுத்து இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அந்த சிக்கல், அந்த பிரச்சனை. இப்ப சொல்லியா, இப்ப திடீர்னு வந்து சின்மை வந்து சின்மைக்கு வந்து சப்போர்ட்டா வந்து கங்கை அமரன் பேசுறது கேட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்க வரேன். இப்போ என்னன்னா வந்து இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு நேர்காணல்ல வந்து கங்கை அமரன் சொல்றாரு என்னன்னா வந்து சின்மை அவங்களுக்கு வந்து அநீதி நடந்துருச்சு, வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு பிளே பாய், அவர் வந்து நல்ல ஒரு கவிஞர் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் வந்து சின்மை விஷயத்துல வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சின்மை விஷயத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னார்னா, ஒன்னும் சின்மைக்கு அநீதி என்ன நடந்ததோ அந்த அநீதியை ஒரு கண்ணில் பார்த்தவரா இருக்கணும். இப்போ வைரமுத்து வந்து பிளே பாய்னு சொல்றாருன்னு வச்சுங்க சார், சின்மைக்கு சப்போர்ட்டா இவர் பேசுறாரு, சின்மைக்கு வந்து அநீதி வந்து வைரமுத்தால் நடந்தது அப்படின்னு சொன்னா அதை கண்ணால பார்த்தவரா இருக்கணும் இவர் ஒண்ணு. அல்லது வந்து இவர் ஒரு பெண்ணா இருக்கணும். நான் ஒரு பெண், நானு இருங்க சார், நீங்க பிளே பாய்னு ஒருத்தர் சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன், நீங்க பிளே பாய்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா அநீதி நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சின்மைக்கு அநீதி, அதை நீங்க கண்ணில் பார்த்தீங்களா? கண்ணில் சின்மை சொல்றதை வச்சு நீங்க சொல்றீங்க ஒண்ணு, அவ்வளவுதான். அல்லது நீங்க என்ன அவர் பிளே பாய்னு சொல்றீங்க சொன்னா நீங்க ஒரு பெண்ணா இருந்து அவர் உங்ககிட்ட ஏதாவது தவறு நடந்துட்டாருன்னா அப்போ நீங்க சொல்ல முடியும். இது ரெண்டுமே இல்லை. கங்கை அமரன் ஆண் தான், அவரு அவரை பிளே பாய்னு எப்படி இவர் சொல்றாருன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், நீங்க சொல்லலாம், இது எனக்கு ஒரு நண்பர் பழகினர் இதெல்லாம் நீங்க சொல்லலாம். இவ்வளோ நாள் ஏன் சொல்லவே இல்லை? இத்தனை ஆண்டு காலம் ஏன் சொல்லவே இல்லை? நல்ல கவிஞர்னு அவர் சொல்றாரு, ஆனால் நல்ல மனிதர் இல்லை. இங்க யார் வந்து யாருக்கு வந்து நல்லவர் கெட்டவர் சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. நல்லவர் இப்போ என்ன நான் சொல்லிக்க முடியும், நான் யோகியன் என்ன சொல்லிக்க முடியும், புரியுதா சொல்றது? அதை வந்து நீங்க வந்து கணிக்க முடியாது. என்ன நல்லவனும் நீங்க சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது, நீங்க கணிக்க முடியாது. சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பார்வை இருக்கு.
இங்கே 4 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த சமூகமாக வந்து கேட்டால் ஒரு டிசைட் பண்ணுது இவங்க யார். வைரமுத்து யாருன்றதை வந்து இந்த சமூகம் பார்க்குது. சின்மயி யாருன்றது சமூகம் பார்க்குது. கங்கை அமரன் யாருன்றது சமூகம் பார்க்குது. ஒரு தனிநபர் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க? அப்படியே சொன்னால் கூட இவ்வளோ நாள் கோமாளியாக இருந்தார், கங்கை அமரன் இவ்வளோ நாள் கோமாளியாக இருந்தார். வைரமுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு மீடியாவில் வந்து சொல்கிறீங்கல்ல சார், சின்மயிக்கு அநீதி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் யாருன்றது முதல்ல சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. அவர் பிளே பாயா இல்லையான்றது நம்ம பார்த்துக்கலாம், அது சமூகத்துக்கு பார்வை இருக்கு. நீங்க யார் முதல்ல? அப்போ இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க எல்லா மனிதருக்கும் சுய ஆய்வு இருக்கு. தன்னைத்தானே முதல்ல அதுதான் ஜூலியட் சீசர் சொன்ன வார்த்தை தான், உன் தகுதியை நீயே உறக்க சொல். வைரமுத்து அவர் சொல்லிப்பார் நான் நல்லவன் அப்படின்னு அவர் சொல்லிப்பார், ஆனா சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி கங்கை அமரன் சொல்லலாம் நான் நல்லவன் சொல்லிட்டு, சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. இப்போ என்ன கேட்டால் நான் சொல்வேன், என்னங்க இப்படி பேசுறாரு, ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கத்துறாரு. இப்போ கூட வந்து பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கீழ்ப்பாக்கத்தில் மார்ச்சுவரியிலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்து உட்காந்து ஏதோ ஒரு பணம் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அது சரியாயிடுமா? அது சரியாகாது. ஒரு பார்வை தான். நீங்கள் வந்து முதல்ல ஒருத்தர் குறை சொல்லணும், நீங்கள் யாரும் முதல்ல சொல்லுங்க சார். முதல்ல இங்கே சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. இப்போ தமிழா பாண்டியன் வந்து தமிழ பாண்டியன் இருக்காருல்ல, அண்ணன் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாவுக்கு அந்த புறம் இருக்குன்னு சொல்றாரு. எல்லா மீடியாலையும் வந்து ஃபிளாஷ் ஆச்சு, இளையராஜாவுக்கு ஒரு அந்த புறம் இருக்கு, என்ன என் மேலே வழக்கு போட்டுங்கன்னு கூட சொன்னார். இந்த கங்கை அமரன் அப்படின்னா வந்து கேட்டால் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரியில் இருந்தார், அதுக்கு பதில் சொன்னல, இளையராஜா மீது உள்ள வந்து குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னல. இதே கங்கை அமரன் ஒரு பீரியட்ல இந்த காப்பிரைட் பிரச்சனை வரும்போது கேட்டா அண்ணனுக்கு எதிராக பேசினவர். யாருக்கு எதிராக? அண்ணனுக்கு எதிராக, இளையராஜாக்கு எதிராக பேசினவர். அப்படியே உல்டா வாங்கி இப்போ கேட்டா அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவிஞர் ஆனா நல்ல மனிதர் இல்லை சொல்றாருல்ல, நாளைக்கே கூட அப்படியே திருப்பிக்க வேண்டிய வரும். அன்னைக்கு நான் சொன்னது இருக்கட்டுங்க, இன்னைக்கு சொல்றேன் அவர் நல்ல மனிதர் தான் ஒரு ஆளுன்னு நீங்க வந்து பேசிட்டீங்க. சரி சரி, நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா சின்மயிக்கு இந்த பிரச்சனை நடந்தது, இவரால் இவருக்கு வந்து இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கு வந்து நீதி கிடைச்சதான்னு கேட்டா சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தேவையில்லாம வந்து ஒரு புரிஞ்சுங்க, 3 விஷயமா இருக்கு. சின்மயோட விஷயத்த வந்து சொன்னா ஒரு ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். சின்மயுடைய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அது 3 வகையா இருக்கு. முதல்ல அவங்க என்ன கேட்டா வைரமுத்தோட பாலியல் குற்றச்சாட்டு, அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கோர்ட்டு டிசைட் பண்ண போகுது, வைரமுத்து குற்றவாளியா நிரபராஜன் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் இப்படி வந்து கேட்டிங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து பிரச்சனை இருக்குது. அது இவங்க ஒரு சில குற்றச்சாட்டை இவங்க சொல்கிறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் மேலே. யூனியன் வந்து இவங்க மெம்பர்ஷிப் பணம் கட்டல, சந்தா பணம் கட்டலாம் சொல்லிட்டு அவங்க நீக்கியிருக்கிறாங்க. அது நீதிமன்றத்தில் கோர்ட்டில் அதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நீதிமன்றம் இருக்கிற விவகாரத்தை வந்து கேட்டால் யாருமே சின்மயும் பேச முடியாது, அதில் இருக்கிற ராதாரவியும் பேச முடியாது. கோர்ட்டில் இருக்குது மேட்டர். நீங்கள் ராதாரவி வந்து ஒரு ராதாரவின்றத விட அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து இவங்களை நீக்கினது சரியா தவறான்றதுன்னு டிசைட் பண்ணது கோர்ட்டுக்கு போயாச்சு, கண்டெஸ்ட் பண்ணியாச்சு. கண்டெஸ்ட் பண்ணுற பிறகு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கண்டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணணும். கோர்ட்டில் இருக்க கேஸை விட்ரா பண்ணால் தான் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக போய் பேச முடியும். நீங்கள் ரெக்வஸ்ட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார், கண்டெஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்போ வந்து அங்கே கோர்ட்டில் தான் டிசைட் ஆகணும். அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ராதாரவியும் பேச முடியாது, அங்கே இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்க யாரும் பேச முடியாது, சின்மயும் பேச முடியாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, 3ஆவதாக ஒரு விஷயம் இங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை, இவங்க வாய்ஸ் கொடுக்குற ஒரு நடிகை, அதுக்கப்புறம் சில 1-2 பிஆர்ஓக்கள் ஒரு சேனலில் வந்து பேசினா அவங்க புரிஞ்சுப்பீங்க. பேசி முடிச்சு அந்த சேனல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்ட் வித் சின்மயி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை ஒரு ட்ரெண்டை உருவாக்க பார்க்குறாங்க. சின்மயிக்கு மிகப்பெரிய அநீதி நடந்துடுச்சு, சின்மயிக்கு மிகப்பெரிய அநீதி நடந்துதான் நடக்கலையான்றத நீதிமன்றம் 2 விஷயத்துல இருக்கு. வைரமுத்து விஷயத்திலும் கோர்ட்ல கேஸ் இருக்கு, டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லயும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதான் என்னோட கேள்வி. இப்போ இங்க வைரமுத்து அவர்களை வந்து இப்படி போர்ட்ரேட் பண்றதுக்கும் சின்மய் அவர்களை வந்து நல்லவங்க இவங்களுக்கு வந்து அதான் சார் நான் சொன்ன சேனல் வந்து பண்ணுது சார். இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து இதை ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதான் இருக்க வைரமுத்து மேல என்ன பகையா சார்? நான் கேட்கறது கேட்டா பணம் கொடுத்தா வந்து சேனல்கள் வேலை செய்யும், இது என்ன பெரிய இது நீங்க கேக்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் அதை தான் கேட்குறேன். அதுக்கு பின்னாடி ஒரு சங்கி குரூப் இருக்கு. கேட்டீங்களா? கரெக்டாக கேள்வி. ஆமா, ஒரு சங்கிகள் எல்லாம் சேர்ந்து, நான் வந்து எப்பவுமே எனக்கு இந்த வார்த்தை புரைக்கும் நான் கரெக்டாக பண்ணிப்பேன். இந்த பார்ப்பனர்கள், பிராமின், இந்த மாதிரி லாபின்னு நான் சொல்ல மாட்டேன். கம்யூனிட்டி வச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. சங்கிகள் வந்து அதில் இருக்கிறாங்க. சின்மய்க்கு பின்னாடி வந்து ஒரு சங்கி டீம் வேலை செய்யுது. அந்த டீம் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு அனுதாபியா பார்க்கப்படுறார். யாரு? வைரமுத்து திமுகவோட ஒரு அனுதாபியா, திராவிட இயக்கக்கூடிய ஒரு ஆதரவாளராக பார்க்கப்படுறார். சரிங்களா? இப்போ இதை எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த சின்மயி விவகாரமே எப்போ வெடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா 16 சம்பவம் நடந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போ வெடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வைரமுத்து வந்து ஆண்டாள் குறித்து அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை
சர்ச்சை ஆகுது, அது சங்கிகள் சர்ச்சை ஆக்குறாங்க. அப்போதான் வந்து இவங்க வந்து பேசுறாங்க. இன்பிட்வீன் இவங்களுக்குள்ள கேட்டினா ஒரு கல்யாணம், இந்த அம்மாவோட கல்யாணத்துக்கே வந்து கேட்டினா வைரமுத்தை கூப்பிடுறாங்க. எங்கேயுமே இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த மாவட்டத்திலையும் எந்த நகரத்திலையும் எந்த ஊர்லையும் எந்த பகுதியிலையும் எந்த பெண்ணுமே வந்து செய்யாத ஒரு விஷயம் கேட்டினா, தன் மீது ஒரு பாலியல் குற்றம் செய்ய முயற்சி செய்த ஒரு நபருக்கு அவங்களுடைய திருமணத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து வர வச்சு அவங்க காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் பண்ணது சின்மையை தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ பொய் குற்றச்சாட்டு சொல்ல வரீங்க? நானும் சார் பொய் குற்றச்சாட்டு மெய் குற்றச்சாட்டு நான் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. வைரமுத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆள் கிடையாது. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணா அவன் எவனா இருந்தாலும் அது கஷ்டத்தை அனுபவிப்பான். அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் இங்க சின்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெண்ணு. அவங்க வந்து நான் இப்போ சொல்றேன், அவங்க பாடகி. வைரமுத்து ஒரு பாட்டை எழுதுற ஒரு கவிஞர், அவ்வளவுதான். அவரை நான் கவி பேரரசுன்னு நான் சொல்லவும் முடியாது, இவங்க தான் மிகப்பெரிய சிறந்த பாடகின்னு நாங்கள் சொல்லவும் முடியாது. நான் ஒன்றும் கங்கை மரம் கிடையாது. நான் சொல்றேன், சின்மை மாதிரி பல பேர் பாடுறதுக்கு இன்னும் இருக்கிறாங்க. வைரமுத்து மாதிரி இன்னும் அடுத்த தலைமுறை வந்துகிட்டு இருக்கு. சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க ஒரு சிறந்த, இன்னைக்கு அவங்க சிறந்த ஆளுமை, அவ்வளவுதான். சின்மையை விட என் பார்வைக்கு தான் நேற்றுக்கு வந்து இந்த ரோட்ல வந்து இந்த பார்வையற்றவர்கள் வந்து பாட்டு பாடிருந்தாங்க. அதில் ஒரு பெண் குரல் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா பாடினாங்க. இவங்களுக்குலாம் வந்து சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் நினச்சேன். பார்வை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்மை வந்து உயர்ந்தவங்க, வைரமுத்து தாழ்ந்தவர், இதெல்லாம் பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. யாரும் பேசவும் முடியாது. நீங்கள் குற்றம் சாட்டிங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார், கோர்ட்டு முடிவு பண்ணும். நீதிமன்றத்தை தாண்டி இங்கே யாரும் கிடையாது. அதே மாதிரி அங்கே உங்கள் சங்கத்தில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் நீக்கினாங்களா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டு முடிவு பண்ண போகுது. இதுக்கு நடுவில் இந்த சேனலை வச்சு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இதை பேசுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கிடைச்சிரும் நீங்க நினைக்கிறீங்க? வைரமுத்தை ஏற்கனவே வந்து நீங்க வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி இல்ல சார். வைரமுத்தை நீங்க குற்றம் சாட்டிட்டீங்க சார். இப்போ எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல திரும்ப குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி குற்றம் சாட்டிங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இது கடைசியில எங்க போய் நிக்க போகுதுன்னா, இது வந்து கோர்ட்ல தான் போய் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டெம்ட் சூட்ல போய் நிக்கும். ஒருத்தர் நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க டார்ச்சர் கொடுக்க முடியாது சார். நீங்க ஒன்ஸ் பாருங்க, ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, அது வைரமுத்து விஷயத்துல அப்படி போயிட்டீங்க, அது பாலியல் குற்றச்சாட்டு. சங்கத்துல இருந்து நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான ரெக்வஸ்ட் மாதிரி வந்து கேட்டினா கூட்டு உட்கார வச்சு சேனலை வச்சு மேலே அசிங்கப்படுத்துறது. நான் சொல்றேன், வைரமுத்துக்கு நான் எந்த சர்டிஃபிகேட் கொடுக்க தயாரா இல்லை. புரியுதுங்களா சொல்றது? அது வந்து நான் எனக்கு அதுக்கு அவசியமற்றது. சின்மைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவசியமற்றது நான் கொடுக்குறேன். ஆனால் சமூகத்தோட பார்வைன்னு ஒன்று இருக்கு. வைரமுத்து யாருன்றது சமூகத்துக்கு தெரியும், எப்படிப்பட்ட நபர்ன்றது தெரியும். அதான் சார் இப்போ மக்கள் நான் என்ன கேட்குறேன், இருங்க இந்த இடத்துல நீங்க தனிநபர் இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல யாருமே மிஸ் ஆக முடியாது. இந்த சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குன்னா தனிநபர் இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் பார்க்குது. இப்போ நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த நேர்காணல் பார்த்தீங்கல்ல, இந்த கங்கை அமரனோட நேர்காணல், அந்த நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பார்க்குறாங்க. பார்வை இருக்கிற அத்தனை பேருங்க, பார்வை இல்லாதவங்க கேட்குறாங்க. ஓகே, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க தனிநபர் ஆட்டிடியூடுன்றது, அந்த தனி மனித இயல்பு இருக்குல்ல, அதை அவங்க வந்து சின்மையை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துல சிஎம் வீடு இருக்கு. எதுக்கு சொன்னாங்க? சரி, நீங்களே சொன்னீங்க வைரமுத்து அவர்களுக்கு வந்து அரசியல் சப்போர்ட் இருக்கு. அப்ப இங்க அதை சொல்றாங்க. சார், நான் எங்க சொன்ன அரசியல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து விடுறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நான் எங்க சொன்னேன் அரசியல் சப்போர்ட் இருக்குன்னு? அரசியல் சப்போர்ட் சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் சப்போர்ட் சொல்லல, ஒரு அனுதாபியா பார்க்கப்படுறார். திமுகவோட அனுதாபி இல்ல, திராவிட இயக்கம் வந்து அனுதாபியா பார்க்கப்படுறாரு, அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து வேற, சப்போர்ட் இருந்தது வேற. இப்போ இந்த இடத்துல இதை என்ன மாதிரி இன்னும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, வைரமுத்து யாருன்னு கேட்டா அவர் திமுக சார்ந்து சங்கின்னு சொல்றேன் இல்லையா? இப்போ சங்கின்னு ஒரு குறிப்பை சொல்லுவோம். இப்போ நான் வந்து சின்மைக்கு வந்து சங்கிகள் சப்போர்ட் பண்றாங்க, சின்மையை நான் சங்கின்னு சொல்லல, ஆனா சங்கிகள்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பிராமின் லாபி இருக்கு, அதை நான் நேரடியாக நான் வந்து ஒரு சங்கினே சொல்றேன். ஆனா இங்க நான் கேட்கறது கேட்டா, எதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் வராரு, அங்க என்ன சொல்றாரு கேட்டா வந்து வைரமுத்தை குற்றம் சாட்டுறாரு. வைரமுத்தை குற்றம் சாட்டும் போது சின்மை என்ன சொல்றாங்கன்னா, சார் பார்த்து சார், சிஎம் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பதிலுக்கு என்னன்னு கேட்டா, நான் அவர்கிட்ட போய் பேசிட்டே நான் போறேன் அப்படின்றாரு. இப்ப புரியுதுங்களா? இதுதான் தனிநபர் ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்ப புரியுதுங்களா? சின்மையோட தனிநபர் ஆட்டிடியூடு தான் வந்து அவங்களுக்கான சிக்கலுக்கான காரணம்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சின்மையோட தனிநபர் ஆட்டிடியூடு சொல்றீங்களா, தனி மனிதனுடைய இயல்பு இருக்கு இல்லையா, அதுதான் சிக்கலுக்கு காரணம். நீங்க போற போக்கில் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது சார். இங்க எங்க வந்து அதுக்காக இங்க பொம்பளை பொறுக்கிகளே இல்லையான்னு சொல்ல, இந்த சமூகத்துல பொம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க, ஆம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க. இங்க நம்ம வெறும் பொம்பளை பொறுக்கி மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். சரிங்க சார். இன்னொரு இறுதி கேள்வி என்னன்னா வந்து, இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து என்னோட பல்லவியோட லைனை எடுத்து தான் நீங்க வந்து டைட்டிலா வைக்கிறீங்க இவர் சொல்றாரு. அப்போ சினிமா துறையில வந்து என்னோட இசையை எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்க, என்னோட பல்லவி எடுத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு இந்த பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து
மெச்சூரிட்டி இல்லாம நடக்குது. அது இளையராஜாவா சார் இருக்கட்டும், இசை ஞானி சார் சார் அவருக்கும் maturity. ஞானியா இருக்கட்டும், கோனியா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன சார், தப்புனா தப்பு தானே. சார் பல நான் விருது அவர் சார் சொல்றாரு. இருக்கட்டும் சார், விருதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் தராங்க. அங்க ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 2 கண்ணு 2 காது 2 கால் எல்லாமே இருக்கு, எல்லாம் மனிதர்கள் தான். கமிட்டி கொடுத்தாலும் கூட என்ன விருது வாங்கிட்டா? ஆனா இதே தேவா அவர்கள் என்ன சொல்றாங்க, என்னோட பாட்டு யூஸ் பண்றீங்களா யூஸ் அது பண்ணிக்கோங்க அவர் இப்ப சொல்றாரு. புரியுதுங்களா? சொல்றாங்க இதுதான் அங்க தனி மனித இயல்புன்றது. அது அவருடைய இயல்பு. நீங்க எடுத்து பயன்படுத்திங்கன்னு சொல்றாரு. இவர் பயன்படுத்திக்காதுன்னு சொல்றாரு. கோர்ட்ல கேஸ் இருக்கு, அது முடிவாக போகுது. சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ மக்கள் என்ன சொல்ல நீங்க சொன்னீங்க சமூகம் அப்படி பாக்குது இப்படி பாக்குதுன்னு. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வைரமுத்து அவர்கள் இவ்வளவு நேரமா சைலண்டா மக்கள் தான் சமூகம். அதான் சார் இருந்துட்டு இப்ப ஏன் வந்து ஒரு இஷ்யூ வந்து ஏற்படுதான்னு பார்த்தா, இந்த சின்மய பிரச்சனை வந்து மறைக்கிறதுக்காக தான் மறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? திரும்ப திரும்ப நீங்களும் பேசிட்டீங்க. ஊருக்கே தெரியும். இது இதுதான் இந்த இடத்துல தான் நீங்க கண்ணதாசன் நினைக்கணும். கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்கு. காரணம் கேட்டா நான் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அரண்மனையும் அந்த புறத்தையும் ஒன்னா வச்சிருந்தாரு. யாரு? கண்ணதாசன். அரண்மனையும் அந்த புறத்தையும் ஒன்னாவே வச்சிருந்தாரு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரண்மனை ஒன்றும் அந்த புறம் தனியா வச்சிருந்தாங்க. அதனுடைய சிக்கல் தான் இது. அவர் வெளிப்படையா அவர் வாழ்ந்தார். ஆமா அப்படின்றத அவர் வந்து எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தோம் சொல்லி ஒரு தில்லு வேணும்ல, தைரியம் வேணும்ல, அது அவர்கிட்ட இருந்து. இங்க பெரிய மனுஷ தோரணையில சின்ன புத்தியோட நடந்துக்கிட்டாங்க. இப்ப சின்ன கல் எடுத்து தொடச்சா கையெல்லாம் ஆயிரம் ஒரு பழமொழி இருக்கு கிராமத்துல. வைரமுத்து நீங்க சொல்றீங்க, நீங்க வைரமுத்துனா எடுத்துங்க, இளையராஜா எடுத்துங்க, யாருன்னா எடுத்துங்க, யாருக்கெல்லாம் அந்த புறம் இருக்குதோ அவங்களுக்குலாம் அந்த சிக்கல். அந்த புறம் இல்லாமையே வாழ்ந்துட்டா சிக்கலே கிடையாது. வெறும் அரண்மனையிலே வாழ்ந்துட்டா சிக்கல் கிடையாது. அந்த புறத்துல வாழும்போது தான் அங்க சிக்கலாகுது. ஒண்ணு கண்ணதாசன் மாதிரி இருந்தோம், அந்த புறமும் அரண்மனை ரெண்டும் ஒன்னா வச்சிருந்தாரு. இங்க அந்த புறம் தனியாகவும் அரண்மனை தனியாகவும் இருக்கு. அந்த புறமே இல்லாம வாழ்ந்துட்டா சிக்கலே கிடையாது. 50 வயசுக்கு அப்புறம் எதுக்கு அந்த புறம்? வைரமுத்து இப்ப நல்லா புரிஞ்சுங்க, வைரமுத்து அவர் அது குற்றம் செய்தாரா இல்லையா நான் கண்ணில் பார்க்கல, எனக்கு அது பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, காதல் மனைவி. சார் 70 வயசுக்கு பிறகு வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னா, அந்த மனைவிக்கு தன் கணவன் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, இதை விட ஒரு தண்டனை வந்து ஒரு கணவன் தர முடியுமா ஒரு மனைவிக்கு? அது ஒரு காதல் மனைவிக்கு 70 வருஷங்கள். இப்போ இங்க ஒருத்தர் மட்டுமே சொல்லலை, இன்னொருத்தர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ பொதுமக்கள் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாங்க அவன் விமனைசர் தாங்க, அப்படிப்பட்ட நபர் தாங்க அப்படின்னு ஒரு முத்திரை ஆயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ அவமானங்கள் சந்திக்கணும். அந்த மனைவி, சொந்த பந்தங்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் கொடுத்து இப்போ பிள்ளைகளுக்கு அந்த உறவுகள் இருக்கு. இன்னொரு அந்த நான் சொசைட்டியில் சொல்கிறேன், அவங்க நெருங்கிய உறவுகள் சொல்கிறேன், அவங்க எவ்வளோ வந்து அவமானத்தை சந்திப்பாங்க. இதை விட ஒரு மனைவிக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, நீங்கள் நிவாரணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சின்மைக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்க. இப்போ எதுக்கு சேனலில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கேட்கறது தான் என்னுடைய நேர்மையான கேள்வி. என்னுடைய கேள்வி, இப்போ உங்களை பாட வேணான்னு சொல்றதுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இல்ல. நீங்களே சொல்லுங்க. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பின்னணி பாடகர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க பாட போறீங்க. அந்த பாடகர் அவர் ஏதாவது இசையமைப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார் ராதா ரவி, அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல உங்களை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போயிட்டீங்க. உங்க தரப்புல நியாயம் இருந்தா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் போது, இப்ப நீங்க எல்லாத்தையும் போட்டு நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் வந்து தயிர் சாதம், இந்த பக்கம் புளியோதரை, எல்லாத்தையும் போட்டு பெசறீங்க. ஒரு சேனல் கிடைச்சிட்டா, ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க, ஒரு நடிகை எடுத்து விட்டுருவோம், எல்லா பேரையும் எடுத்து 2 செகண்ட் ஆகாது. இதெல்லாம் ஒரு குழப்பா உங்களுக்கு நான் கேட்குறேன். நேர்மையா சேனல் நடத்திட்டு இருப்பாங்க, ஒழுங்கு தனித்தனியா பேசுங்க விஷயத்த. வைரமுத்து விஷயம் வேற, டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் விஷயம் வேற. இது எல்லாமே கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இருக்கிற விஷயத்தை போயிட்டு நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. இங்க சேனல்ல கூட பஞ்சாயத்து பண்ண முடியும். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி யாரும் பேச முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் வந்து அட்வொகேட் மாதிரி செயல்பட முடியாது. 2 தரப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் இருக்கிறாங்க, அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க இங்க உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? சேனல்ல உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அது தவறு சார். நம்ம தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணுமே சார். சிங்கிள் இந்த ஒரே ஒரு ஷாட்ல பார்த்துடல. எதுக்காக சிஎம் வீட்டு பக்கத்துல சேனல் இருந்தாக்கா வந்து உடனே நீங்க சொல்லுவீங்களா அந்த வார்த்தையை? கங்கைமரன் பேசுறது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கங்கைமரன் பேசுறது என் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, கீழ்ப்பாக்கத்துல மார்ச்சரியில் இருக்கிற பொணம் வந்து எழுந்து உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு என் பார்வைக்கு. என் பார்வை தான் நான் சொல்றேன், எனக்கு அப்படி தெரிஞ்சது. அங்க வந்து நீங்க வந்து பேசும்போது நீங்க பார்த்து சார், சிஎம் வீடு பக்கத்துல தான் இருக்கு சொன்னா சிஎம்க்கு வேற வேலையே இல்லையா? உடனே அவர் என்ன சொல்ல கேட்டா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லம்மா, நான் அவர்கிட்டயே போய் பார்த்து பேசிட்டு போவோமா? நீ தான் பேசுறாரு இல்ல, உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு லேண்ட் பிரச்சனை வந்து இல்ல, போய் ஜெயலலிதா கிட்ட பேச வேண்டியது தானே? கங்கைமரன் நான் கேட்கிறேன், உனக்கு ஒரு லேண்ட் பிரச்சனை வந்தது இல்ல, அப்போ உனக்கு வந்து கேட்டா நீங்க ஜெயலலிதா கிட்ட போய் பேச வேண்டியது தானே? நீ தான் வந்து சிஎம் மீட் பண்றவர் தானே? உங்களுக்கு முக ஸ்டாலின் தான் உங்க பார்வை அப்படி இருக்கு. நீங்க உங்க நக்கல் பண்றதுக்கு, நீங்க வந்து இங்க சேனல்ல வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க இன்னொருத்தரை சாடுறதுக்கெல்லாம் நீங்க சிஎம் இழுக்காது. ஒரு உயர்ந்த பதவியில ஒரு அந்தஸ்துல நீங்க எல்லாம் சாக்கடைகள். நீங்க ஒப்பனா சொல்றேன், உங்க சாக்கடை பிரச்சனையை கொண்டு வந்துட்டு நீங்க பேசும்போது எதுக்கு வந்து கேட்டா, நீங்க ஒரு உயர்ந்த பதவியில இருக்கவங்க எதுக்கு பேசுறீங்க?
தப்பு இல்லையா அது? இளையராஜா பத்தியும் வைரமுத்து அவர்கள் பத்தியும் சின்மய் பிரச்சனை பத்தியும் நல்லா உங்களுக்கு வந்து பல இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். Taste Daily. Taste the Daily. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.